ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. இன்ஸ்டன்ட் ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்ஸ்டன்ட் ராகி தோசை செய்ய போகிறேங்க. ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம எடுத்து வச்ச ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு எம்டி பவுலில் சேர்த்துக்கலாங்க. ராகி மாவு எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் 3/4 கப்பு ஒயிட் ரவா எடுத்துக்கலாங்க. பாம்பே ரவா எடுத்துக்கலாங்க. 3/4 கப் எடுத்துக்கலாம். ராகி மாவு ஒயிட் ரவா அளந்த கப்லேயே 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவோட அளவு கம்மியாக இருக்கணும். கிட்டத்தட்ட ராகி மாவு ரவையும் ஒரே அளவு கூட போடலாம். ஆனால் இப்போ நான் ராகி 1 பங்கு, ஒயிட் ரவா 3/4 பங்கு, அரிசி மாவு 1/4 பங்கு சேர்த்துருக்கேன். அரிசி மாவோட அளவு மட்டும் கம்மியாக தான் இருக்கணும். அதுக்காக தாங்க இன்னொரு தடவை அளவு சொன்னேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்திக்கலாங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டன்ட் ராகி தோசை செய்கிறதுனால புளிப்புக்காக தயிர் சேர்த்திக்கலாங்க. முழுக்க தயிர் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதுக்கு என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவு புளிப்புள்ள தயிராக, அதாவது ஒரு நாள் தயிராக இருந்தால் பரவாயில்லைங்க. இன்ஸ்டன்ட் உடனே இன்றைக்கி ரெடியான தயிரை ஊற்றிடாதீங்க. ஏன்னா ஓரளவுக்கு புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி புளிப்பான தயிர் சேர்த்தாதான் நம்ம தயிர் சேர்த்தாமல் நம்ம இந்த ராகி தோசையை ரெடி பண்ணோம்னா சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் ஆறுனா கூட நல்லா இருக்காது. ஆறுனாலும் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக வர்றதுக்காக தான் நம்ம இந்த தயிரை மிக்ஸ் பண்ணுறோங்க. அதனால் ஓரளவு புளிப்பு இருக்கட்டுங்க. இப்போ முழுக்க நம்ம தயிரில் செய்யலை தானே, அதனால் அது பத்தாது அந்த தயிரோட அளவு. அதனால் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ப்ளைன் ராகி தோசையை கூட நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாயிலேயே பழுத்த மிளகாய் எங்கிட்ட இருந்தது, அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி, இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஓரளவுக்கு திக்காகவே இருக்கட்டும். அப்போ தான் இது சரியாக வரும். இப்போ தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. இன்ஸ்டன்ட் ராகி தோசைக்கு இதெல்லாம் போடணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லைங்க. நாம் கரைச்ச உடனே உப்பு போட்டு கூட நம்ம ஊற்றிக்கலாம். அதாவது இது போட்டு சாப்பிட்டோம்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ப்ளைனாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக ரெடி பண்ணிடாதீங்க. இப்போ தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், தோசை தவாவை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண ராகி தோசையை மாவை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அப்படி போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம போட்டதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. ஊத்தாப்பம் மாதிரியாக இருந்தாலும் சரி, எப்பவும் போல் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரியாக இருந்தாலும் சரிங்க. நான் இந்தளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ பார்த்திங்களா அப்படியே மேலே பொங்குன மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ இது 1 நிமிஷம் இன்னும் வேகணுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுதுனால நான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இன்னும் 1 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ இது வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுடலாம். பார்த்து பொறுமையாக போடலாங்க. பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே 1 நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் ராகி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ ஒரு தோசை பெருசாக ஊற்றி காமிக்கிறேங்க. நம்ம ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம், ரெகுலர் தோசை மாதிரியும் பெருசாக ஊற்றிக்கலாங்க. இந்தளவுக்கு திக்காக இருந்தால் தாங்க கரெக்டாக வரும். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறது வேணால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம போட்ட அந்த இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்மளால் இப்போ போட முடியலன்னா பாருங்கள், இப்படி எடுத்து தனியாக கூட போட்டுக்கலாங்க. ஆனால் 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே மேலே இருக்கிறது தெரியுங்க. ஒரு 1 மினிட் கழித்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தோசை வெந்துருச்சுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க.
கீழே ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், தோசை வெந்துருச்சு. பார்த்திங்களா எந்தளவுக்கு ரோஸ்ட்டாக வந்திருக்கு. சாஃப்டாகவும் இதை எடுத்துக்கலாம், ரோஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. சத்தான சுவையான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.